கார்த்திகை மாத மகர விளக்கு மண்டல பூஜைக்காக தற்போது சபரிமலை நடையானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கி உள்ளனர். 48 நாட்கள் விரதத்திற்கு பிறகு இருமுடி கட்டிக்கொண்டு காடு மேடு ஆறு மலை கடந்து சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொள்வார்கள். அவ்வாறு கல் முள் கடந்து சென்று ஐயப்பரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் எல்லாம் என்பது ஐதீகம். சபரிமலை விரதம் இருந்து பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கார்த்திகை முதல் தேதியிலே பெரும்பாலும் தங்களது விரதத்தை துவங்குவது வழக்கம். அந்த வகையில் ஆயிரக்கணக்கானோர் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கி உள்ளனர். அதே போல குருசாமி கையால் மாலை, துளசி மாலை, மணிமாலை அணிந்து ஐயப்ப விரதத்தை துவங்கி தற்போது சபரிமலையில் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். தற்போது நாம் நிற்கும் பகுதி சபரிமலையின் 18ஆம் படி பகுதி. இங்கிருந்தான் பக்தர்கள் படியேறி பின்னர் சாமி தரிசனம், பின்னர் சன்னிதானம் சென்று அங்கு சாமி ஐயப்பரை தரிசனம் செய்து பின்னர் மாளிகைபுரம் சென்று சாமி தரிசனம் செய்வார்கள். இன்று கடும் குளிர் இருந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். 18ஆம் படி வரும் பக்தர்களுக்கு அங்கு பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கும் காவலர்கள் படிமேல் ஏற முடியாமல் இருக்கும் பக்தர்களை தூக்கிவிட்டு சன்னிதானத்திற்கு ஏற்றிவிடும் காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பக்தர்களுக்கு உதவும் வகையில் பேரிடர் குழுவும் சரி, மருத்துவ குழுவும் சரி, மற்றும் அதே போல காவலர்களும் சரி, அதோட போலீசார் இங்கு 14,000 போலீசாரும் காவல் பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல இங்க பம்பையிலிருந்து சபரிமலை வரை 14,000 போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையும் சரி ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவும் வகையில் தற்போது ஈடுபட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.